இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தவறான உபதேசங்களை போதித்த சில பரிசுத்தவான்களை நாம் இன்று காணலாம். முதலாவதாக எபியோனைட்ஸ் 2ஆம் நூற்றாண்டு. கிறிஸ்தவர்கள் யூத நியாயப்பிரமாணத்தையும் கைக்கொள்ள வேண்டும் என்று யூத கிறிஸ்தவர் சிலர் போதித்தனர். இயேசு கிறிஸ்து தெய்வீகமானவர் அல்ல, அவர் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது இயற்கைக்கு மேற்பட்ட வல்லமையை பெற்றார், அவ்வளவே என்று போதித்தனர். இரண்டாவதாக ஏரியனிசம் கிபி 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுகளில் போதிக்கப்பட்டவை. ஏரியஸ் அலெக்சாண்டிரியாவின் சபை தலைவராக இருந்தவர். கிறிஸ்து பிதாவுக்கு கீழானவர், கிறிஸ்து நித்தியமானவர் அல்ல, அவருக்கு ஆரம்பம் உண்டு. முதலாவது இயேசு சிருஷ்டிக்கப்பட்டார், அவர் மூலம் மற்றவைகள் சிருஷ்டிக்கப்பட்டன, இயேசுவுக்கு முடிவு உண்டு என்று போதித்தனர். இந்த போதனையை எதிர்த்தவர் அதேனிசியஸ். இவருடைய விசுவாச பிரமாணம் இன்றும் CSI ஜெப புத்தகத்தில் இருக்கிறது. அதேனிசியஸ் வாழ்ந்த காலம் கிபி 293 373 வரை. மூன்றாவதாக அப்பெலனயானிசம். அப்பெலனியஸ் என்பவர் லவதோக்கியா சபையில் பிஷப்பாக இருந்தவர். இயேசு மனிதத்தன்மையுடன் பிறக்கவில்லை, மனித உருவில் வந்தார் என்று போதித்தார். இயேசுவில் இருந்த மனுஷீகத்தை மறுதலித்தார். நான்காவதாக நெஸ்டோரியன்ஸ். இயேசு என்ற மனிதனில் லோகோஸ் என்ற தெய்வீகம் இணைந்தது என்று போதித்தார். கிறிஸ்துவின் தெய்வீகத்தை இவர் மறுதலித்தார். ஐந்தாவதாக பெலேஜியனிசம். பெலேஜியன் ஒரு துறவரம் மேற்கொண்ட போதகர். மனிதன் ஆதாமிடமிருந்து பாவ சுவாபத்தை பெறவில்லை, ஒவ்வொரு மனிதனும் புது ஆத்துமாவாய் சிருஷ்டிக்கப்படுவதால் ஆதாமின் பாவத்துடன் தொடர்புடையவன் அல்ல. மனிதன் ஜென்ம பாவம் உடையவன் அல்ல, அவன் கர்ம பாவம் மட்டுமே உடையவன் என்று போதித்தார். இதை எதிர்த்தவர் புகழ்பெற்ற வேத பண்டிதர் அகஸ்டின். அகஸ்டின் வாழ்ந்த காலம் கிபி 354 முதல் 430 வரை. ஆறாவதாக யுடிசியன்ஸ். கிறிஸ்து முற்றிலும் தெய்வீகமானவர், அவருடைய சரீரமும் தெய்வீகமானது என்று யுடிசியஸ் போதித்தார். இவர் இயேசு கிறிஸ்துவின் மனுஷீகத்தை மறுதலித்தார். ஏழாவதாக நாஸ்டிசம், ஞானவாத கொள்கை உடையவர்கள். இதில் 3 பிரிவினர் இருந்தனர். முதல் பிரிவினர் இயேசு மனிதரைப் போல் தோற்றமளித்தார், ஆனால் மனிதரல்ல என்று கூறினார்கள். இரண்டாம் பிரிவினர் இயேசுவின் சரீரம் சாதாரண மனித சரீரமல்ல என்று போதித்தனர். மூன்றாவது பிரிவினர் இயேசு மனிதர், கிறிஸ்து ஆவியானவர். இயேசு ஞானஸ்நானம் பெற்றபோது அவர் மேல் கிறிஸ்து இறங்கினார். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது கிறிஸ்து மறைந்து போனார் என்று போதித்தனர். மேற்கூறிய உபதேசங்களில் சில உங்களுக்கே தவறாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இவை பிழையுள்ள போதனைகள். இவைகளை போதித்தவர்கள் பரிசுத்தவான்கள் தான், ஆனால் வேத வசனங்களை சரியாக ஆராயாமல் தங்கள் கருத்துக்களை உபதேசங்களாக போதித்தனர். இவர்கள் அந்நாட்களிலேயே கடிந்து கொள்ளப்பட்டனர். சிலர் சபைக்கு புறம்பாக்கப்பட்டனர். வேத வசனங்களை முழுவதும் தெளிவாக அறிந்து கொள்ளாத பரிசுத்தவான்களும் உண்டு என்பதை இது காட்டுகிறது. வேத பண்டிதர்கள் நிலையே இதுவென்றால் சாதாரண விசுவாசிகள் எப்படி தெளிவடைவார்கள்? வேத வசனங்களுடன் ஒப்பிட்டு பாருங்கள். பரலோகத்திலிருந்து வரும் தேவதூதனே சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். நீங்கள் கேட்கும் போதனைகளை வேதத்தின் அடிப்படை உபதேசங்களுடன் ஒப்பிட்டு சரியானவைதானா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். வேதத்தை அறிந்த மனிதன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிந்து செயல்படுவான். ஆமேன்.